சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 14வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 14வது பாடல். திருச்சிற்றம்பலம். எரி சுடுவது அல்லால் இரும்பு சுடுமோ? அரி அயர்க்கும் வாசவர்க்கும் யார்க்கும் பெரியவர்க்கும் பூணுமே தம் தொழில் நின் பொன் அருளால் தென்மதுரை தாணுவே சொக்கநாதா. அற்புதமான ஒரு பாடல் இன்றைய பாடல். அதாவது அரி அயன் இந்திரன் மற்றும் பெரியவர்கள் எல்லா தேவர்கள் இவங்க எல்லாரும் பெருமானின் ஆணைக்கு ஏற்ப பெருமான் சொல்ல கட்டளையிட இவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால நாம எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் என்பதற்கு ஏற்ப பெருமான் அவர்களை வைத்து வேலை செய்வதனால நாம சண்டை போட வேண்டியதோ நன்றி சொல்ல வேண்டியதோ பெருமானுக்கு மட்டும்தானே ஒழிய தொழிலாளர்களுக்கு அல்ல என்பதை, அதாவது ஏகதெய்வ வழிபாடு கொள்கையை நமக்கு நிலைநிறுத்தும் விதமாக இந்த பாடலை அமைத்து கொடுத்திருக்கின்றார். இதுல பாருங்க, அரி அயர்க்கும் வாசவர்க்கும் யார்க்கும் அப்படின்னு ஒரு சொல் வருது. அதாவது படைத்தல் தொழில் செய்வதற்கு ஒருவர், காத்தல் தொழிலை செய்வதற்கு ஒருவர், ஒடுக்கும் தொழிலை செய்வதற்கு ஒருவர், இந்திரியங்களுக்கு தலைவனாக ஒருவர் என்று நாம் நிறைய தேவர்களை பார்த்து வருகின்றோம். அதனால்தான் யாவர்க்கும்னு ஒரு சொல்லையும் அங்கே வச்சுட்டார். எல்லாருக்கும், எந்த தேவர்கள் எந்த பேர் வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள், எல்லாருமே தேவர்கள் தான். அவங்க எல்லாருமே எதன் ஆணைப்படி நடக்கின்றார்கள் அப்படின்னா தம் தொழில் நின் பொன் அருளால் அப்படின்னு ஒரு சொல் வைக்கின்றார். அதாவது அவரவர்களுடைய தொழில் எப்படி நடக்கின்றது அப்படின்னா பெருமானுடைய பொன் அருளால் நடக்கின்றது. அது என்னங்க அது பொன் அருள் அப்படின்னா, பெருமான் பொன்னை போன்றவன். ஏன் பொன்னை போன்றவன் சொல்றோம் அப்படின்னா, பொண்ணுக்கு தன்னுடைய மதிப்பு தனக்கே தெரியாது. இப்போ தங்கம் ஒரு நகையை நாம் செய்து போட்டுக்கிறோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு பெரிய விஷயம். அப்பா நான் தங்க நகை போட்டிருக்கேன் தெரியுமா, வைர நெக்லஸு, தங்க ஒட்டியானம் எல்லாம் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பெருமை அடிச்சுக்கலாம். ஆனால் இதனால தங்கத்துக்கு ஏதாவது பெருமை இருக்கான்னா ஒன்றும் கிடையாது. ஒரு மனிதன் அதை போட்டிருந்தாலும் அதுக்கு பிரயோஜனம் கிடையாது, தூக்கி கொண்டு போய் பீரோவில் வச்சுருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அதனால அதற்கு எந்த ஒரு பலனும் கிடையாது. சிவபெருமான் மாதிரி தன்னால் ஏதாவது இருக்குதுன்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் நாங்கள் சிவபெருமானோடைய ஆள்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு பெருமை. ஆனால் அதை யோசிச்சு பார்க்கணும். அவர் நம்மக்கிட்ட இருக்கிறேன்னு சொல்கிறது அவருக்கு பெருமையா அப்படின்னா அவர்கள் அதை ஒரு சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டியது. இன்றைக்கி அவர் லாவண்யா என்னுடைய அடிமை அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு பெருமைப்படுற அளவுக்காக நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா தெரியும் பெருமானை எப்படிப்பட்ட ஒரு சங்கடமான நிலையில் நம்ம போட்டிருக்கிறோன்னு. ஒன்றும் கிடையாது. ஒரு தாய்க்கு 2 பிள்ளைங்க இருக்குது. ஒரு பிள்ளை நல்ல பிள்ளை, ஒரு பிள்ளை தருதலைன்னா இந்த பிள்ளைய என் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு ஒரு தாயே வெக்கப்படுவா. நாம் நல்ல பிள்ளையாக இருக்கிறோமா பெருமானுக்குன்னு யோசித்து பார்க்கணும். பொன் அப்படின்னு சொல்கிற அந்த அந்த சொல்லுக்கு ஏற்ப இருக்கக்கூடியது நம்ம சிவபெருமான். ஏன் அப்படின்னா அவருடைய மதிப்பு அவருக்கே தெரியாது. ஆனால் அவர் கூட இருக்கிறவங்க மற்றவங்க எல்லாருக்கும் அவருடைய மதிப்பு தெரியும். அது மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் உள்ள எந்த உலோகத்தை வேணாலும் நாம் எடுத்து பார்த்தாலும் அதனுடைய அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, வேதியியல் கூறுகள், அது என்ன ஆனாலும் மாற்றம் அடையாதது தங்கத்திற்கு உரித்தாரது. தங்கம் எதுலேயுமே மாற்றம் அடையாது. இன்னொன்று, சுட சுடதான் பொன் விளிரும். மற்ற உலோகங்கள் எல்லாம் மாறுபாடு அடையும், ஆனால் தங்கம் அப்படி கிடையாது. அதனால தான் தங்கம் என்பதை அவ்வளவு உயர்ந்து சொல்லக்கூடிய காரணம். பெருமானுடைய அருள் எப்படி இருக்கு அப்படின்னா தங்கத்தை போல. எப்படின்னா வெளியில் தெரியாது. இது இந்த இந்த மதிப்பு அப்படிங்கிறது அவர் செயலில் இருந்து நமக்கு புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் அதனுடைய பலன் நமக்கு என்றுமே லாபகரமாகத்தான் இருக்கும். ஒன்று நமக்கு இன்ப அனுபவம் கொடுக்குறாரு, இல்லைன்னா துன்ப அனுபவம் கொடுக்குறாரு. எதுவாக இருந்தாலும் வினையை கழிக்கின்றார். அதனால தான் பொன் அருள் என்ற ஒரு குறிப்பை வைக்கிறாரு. பெருமான் இந்த பொன் அருளின் மூலமாக எதை செய்கின்றார் அப்படின்னா படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் என்ற தொழிலை வேறு வேறு ஆட்கள் மூலமாக செய்து வருகின்றார். நமக்கே தெரியும் யாரை வைத்து செய்து வருகின்றார் என்பது நமக்கு தெரியும்.
இப்போ ஒரு சமையல்காரர் இருக்கிறாரு. ஒரு கல்யாண வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு ஒருத்தரை கூப்பிடுறோன்னு வைப்போமே. ஒரு சமையல்காரர் இருக்கிறாரு. அவருக்கு உதவிக்கு ஒரு 2, 3 பேர் வர்றாங்க. ஒருத்தர் வந்து காய்கறி வெட்டுறாரு, ஒருத்தர் வந்து தேங்காய் துருவுறாரு, ஒருத்தர் வந்து சட்னி அரைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அவர்களா தானா இயங்குறாங்களான்னா கிடையாது. இந்த சமையல்காரர் என்ன சொல்றாரோ உத்தரவுக்கு ஏற்ப இவர்கள் தனித்தனியாக செய்கின்றார்கள். அப்போ அந்த சட்னி நல்லா இருக்கு அப்படின்றதுனால போய் அந்த சட்னி அரைச்சவர்கிட்ட போய் நாம புகழ்ந்து பேசிக்கிட்டோ, இல்லைன்னா நல்லா இல்லைன்னா அவரை திட்டுறதோ பிரயோஜனப்படாத ஒரு விஷயம். ஏன்னா, இதை இயக்குனது யாரு? சமையல்காரர். இந்த அளவுல தேங்காய் வைக்கணும், இந்த அளவுல உப்பு வைக்கணும், இந்த அளவுல புளி வைக்கணும்னு சொன்னது யாரோ, அவரை தானே நாம போய் பாராட்டுறதோ அல்லது இகழ்றதோ செய்யணும். நாம இன்னைக்கு என்ன பண்றோம்? அதை விட்டுவிட்டு அரைச்சவங்கள போய், அதாவது எப்படின்னா ஒரு கிரைண்டர் அரைச்சதுன்னா கிரைண்டரை போய் நன்றி சொல்லிட்டு நிற்கிற மாதிரி தான் இன்னைக்கு நாம நின்றுட்டு இருக்கிறோம். அதை தான் நமக்கு இங்க சொல்றாரு. அரி அயர்க்கும் வாசவர்க்கும் இந்திரன். இந்திரன் யாரு அப்படின்னா இந்திரியங்களுக்கு தலைவன். அதாவது நமக்கு உண்மை விளக்கத்தில் வந்து ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் என்று சொல்கிறோம் இல்லையா? அதில் அந்த 24 தத்துவம் அடிப்படையாக உள்ளது. இந்த உடம்பை எதை வைத்து பெருமான் செய்கின்றார், கருவிகரணங்களை எப்படி கொடுக்கின்றார் அப்படிங்கிறதுக்கு தலைவனாக ஒருவனை வைத்து இந்திரன் என்று எந்த அளவுக்கு நம்மளுடைய இலக்கியங்கள் நம்மளை மயக்கி வைத்திருந்தது ஒரு காலத்துலன்னு நம்ம யோசிக்கணும். இந்திரனுக்கு விழா எடுத்த காலம்லாம் இருந்திருக்கு. இந்திரியங்களுக்கு அதாவது உயிருக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு விழா எடுத்ததாக தகவல்கள் அவ்வளவா இல்லை. ஆனால் இந்திரியங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நாம் வந்து இந்த இந்திரியங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத நம்ம இந்திர விழாவை வச்சே தெரிஞ்சுக்கலாம். இந்திரன் என்பது இந்திரியங்களுக்கு தலைவன் என்பதனால தான் அவனுக்கு இந்திரன் என்ற பெயர். அது மட்டுமா அப்படின்னா எல்லா தேவர்களுக்கும் நீங்கள் யாரை வேணாலும் இன்னைக்கு சொல்லிக்கோங்க, எல்லா தேவர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியது சிவபெருமான். சிவபெருமானுடைய பொன் ஆணையின் படிதான் இவர்கள் எல்லாமே இயங்கி வருகின்றார்கள். இது அடுத்தது ஒன்று பாருங்க. பெரியவர்க்கும் என்ற ஒரு சொல் வைக்கின்றார். அது என்னங்க அது பெரியவர் அப்படின்னா, நாம இதுக்கு வந்து காழிப்பிள்ளையார்கிட்ட தான் போகணும். பெரியவர்கள்னா யார் அப்படின்னு சொன்னா இதுல சொல்றாரு பாருங்க. 2ஆம் திருமுறையில 16வது திருப்பதிகம், திருமணஞ்சேரி திருப்பதிகத்துல 7வது பாடல்ல, மணஞ்சேரி பெண்ணானை பேச நின்றார் பெரியோர்களே. பெருமானை பத்தி யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க எல்லாமே பெரியோர்கள். அப்புறம் 8வது பாடல் பாருங்க. மணஞ்சேரி பிடித்து ஆர பேண வல்லார் பெரியோர்களே. பெருமானை சிக்கன பிடித்து இவர் அல்லாமல் எனக்கு வேறு எதுவுமே இல்லை என்று ஒரு உயிர் நின்னுதுன்னா அவர்கள் பெரியோர்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்றாரு. அப்ப பெரியவர்க்கும் அப்படின்னு சொன்னா பெரியவர்கள் யார் அப்படின்னா பெருமானுடைய பெயரை சொல்லிக்கொண்டே பெருமானை சிக்கன பிடித்து கொண்டு நிற்பவர்கள் தான் பெரியோர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எல்லாருக்கும் பெருமான் ஆணை பிறப்பித்து கொண்டிருக்கின்றார். இந்த ஆணை பிறப்பிப்பது எப்படி இருக்கு அப்படின்னா இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சான்று சொல்றார் பாருங்க. எரி சுடுவதல்லால் இரும்பு சுடுமோ? ஒரு இரும்பு இருக்கு, அதை பழுக்க காய்ச்சிரோன்னு வைப்போமே. காய்ச்சும் போது என்ன ஆகும்? அதுல தண்ணி பட்டுச்சுன்னா அந்த தண்ணியை உடனே அந்த இரும்பு வந்து உறிஞ்சிரும். ஆனா இரும்பு அதை உரியுது இல்லையே, அதுக்குள்ள இருக்கிற நெருப்பு தானே, அதுக்குள்ள இருக்கிற சூடு தானே அதை உரியுது. ஆனா நாம என்ன சொல்றோம்? ஐயோ இரும்பு உறிஞ்சிருச்சுப்பா தண்ணியன்னு சொல்றோம். உள்ள இருக்கிற நெருப்பு உறிஞ்சிச்சுன்னு நாம சொல்றது கிடையாது. எது போலன்னா இப்ப நாம சொன்ன மாதிரி கிரைண்டர் அரைக்குது சட்னி அப்படின்னா கிரைண்டரை போய் நாம வந்து புகழ்ந்துகிட்டு இருக்கிறது மாதிரி. ஆனா அதுல உள்ள போட்ட அந்த தேங்காய் எத்தனை அளவு, உப்பு எத்தனை அளவுன்னு போட்ட ஆளை விட்டுட்டு அரைச்ச கிரைண்டரை போய் நாம புகழ்ந்துட்டு நிற்கிறோம். அதை தான் இங்க பாருங்க. ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம சொல்கிற மாதிரி எய்தவன் இருக்க அம்பை நோவானேன், ஏன்பா என்னை இப்படி படைச்சு அனுப்பிட்ட, ஏன்பா இப்படி காத்துக்கிட்டு இருக்கிற என்ன அப்படின்னு நாம் சொல்கிறத விட்டுட்டு சிவபெருமான்கிட்ட போய் ஏன் என்னை படைத்து அனுப்புவதற்கு இவங்களுக்கு ஆணை கொடுத்தேன், ஏன் என்னை இன்னும் காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இவங்களுக்கு ஆணை கொடுக்குற அப்படின்னு நாம் போய் பெருமான் கிட்ட கேட்டு நிற்கணும். அதை தான் இங்கே மிக அழகாக சொல்லி அருள் செய்கிறார் பாருங்க. எரி சுடுவதல்லால் இரும்பு சுடுமோ? இரும்பு எங்கேயாவது சுட்டிருக்கா? அதுக்குள்ள இருக்கிற நெருப்பு தான் வந்து சுடுது. எது போல அப்படின்னா அரி, அயன், திருமால், பிரமன், தேவர்கள், இந்திரன் இவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் செய்கிறாங்களோ எல்லாமே பெருமானின் ஆணைக்கு ஏற்ப செய்யக்கூடியது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால தான் தானுவே சொக்கநாதன்
நிலையாக இருக்கக்கூடியவன். நிலையாக இருக்கக்கூடியவன் தான் நிலையானது எது என்பதை நமக்கு சொல்ல முடியும். அதைத்தான் இங்க மிக அழகாக எடுத்து சொல்கின்றார். எரின்னு ஆரம்பிச்சாச்சு. எரின்னு சொன்னாலே அண்ணாமலையார் தான். அப்ப அண்ணாமலையாரோட குறிப்பு இங்க இருக்குதா அப்படின்னு பார்த்தா, அண்ணாமலையார் மிக அழகாக நமக்கு காட்டிய ஒரு குறிப்பு பாருங்க. 4 வரியிலையும் 4 அடிகள்லையும் வர முதல் சொல்ல மட்டும் எடுங்க. எரி, அரி, அயன், பூணுமே, தாணுவே. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அரியும் அயனும் பெருமானின் அடிமுடி தேடிய அந்த படலத்தின் காரணமாக அவர்களுக்கு தெரியாமல் பொருந்தி நிற்கக்கூடிய அளவிற்கு தாணுவாக, எரி தூணாக நின்றார் என்பது நமக்கு தெரியும். இது அப்படியே பாருங்க. அரி அயர்க்கு எரியாக தாணுவாக பொருந்தி நின்றார். பூணுமே என்றால் பொருந்துதல். தாணுவே பொருந்தி நிற்கின்றார் அப்படின்னு நாம இதுக்கு பொருள் பார்த்தோம்னா, இந்த பாடல் சொக்கநாதருக்கு மட்டும் கிடையாது, அண்ணாமலையாரையும் கொண்டு நமக்கு மனத்தில் நிறுத்தும் விதமாக மிக அழகாக எடுத்து சொல்கின்ற பாடலாக பார்க்கின்றோம். ஆக எரி சுடுவதல்லால் இரும்பு சுடுமோ என்று கேட்டு எல்லாமே பெருமானின் கருணையினால ஏகதெய்வ வழிபாட்டை நமக்கு வலியுறுத்தும் விதமாக இந்த 14வது பாடலை அமைத்து கொடுத்திருக்கின்றார். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவ சிவ திருச்சிற்றம்பலம்.